ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திலீப். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஜனவரி 1, 2022 அன்றைக்கி திலீப் செலக்ட் எலக்ட்ரிக்கலின் பாயிண்ட் ரேட்டு, ஒரு ஹவுஸுக்கான பாயிண்ட் ரேட்டு எவ்வளோன்னு வந்து பார்க்க போகிறோம். இந்த வருஷத்துக்கான ரேட்டு இதுவாக தான் இருக்கும். ரேட்டு வந்து கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுடைய கிளைண்ட்டு கொடுத்து வேலை எடுத்து செய்யுங்க. நம்முடைய திலீப் செலக்ட் எலக்ட்ரிக்கல் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் எல்டி அண்ட் ஹெச்டி எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பண்ணுறோம். சப்ஸ்டேஷன் அப் டு 110 kV வரைக்கும் பண்ணுறோம். 11 kV, 33 kV, 110 kV வந்து சப்ஸ்டேஷன் வந்து பண்ணுறோம். டிரான்ஸ்ஃபார்மர் எரெக்ஷன் பண்ணுறோம். பேனலு அண்டு கேபிளிங் ட்ரே ஒர்க் ஃபுல்லாக பண்ணுறோம். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஒயரிங் ஃபுல்லாக பண்ணுறோம். இண்டஸ்ட்ரியலில் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டு. கமர்ஷியல் ஒயருக்கு நம்ம ஃபால் சீலிங் வரும்னா அதுமாரி பில்டிங்கு, ஐடி கம்பெனி, பேங்க்கு இதுமாதிரிலாம் பண்ணுறோம். அப்புறம் ரெசிடென்ஷியல் பெரிய லெவலான ரெசிடென்ஷியல் பில்டிங் வந்து நம்ம மெட்டீரியலோடையும் வித்தவுட் மெட்டீரியலோடையும் செய்கிறோம். நம்மளை தொடர்பு கொண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னை தொடர்பு கொண்டு சந்தேகங்கள் எதனா கேட்கணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஜாயின் பட்டனில் போய் ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் ஆடாயுங்க. அப்போ தான் என்னை தொடர்பு கொண்டு பேசி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரேட்டு வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், எலக்ட்ரீஷியன் அண்ட் ஹெல்ப்பருடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ என்ற அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த ரேட்டை வந்து கொடுத்துருக்கோம். வில்லேஜ் சைட்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா 700 800 வரைக்கும் நம்ம வந்து எலக்ட்ரீஷியனுக்கு போயிட்டுருக்கு. அதே வந்து நம்ம சிட்டி சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 750 இல்லை 750 900 வரைக்கும் கூட நம்மளுக்கு எலக்ட்ரீஷியன் போகுது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டை கொடுத்துருக்கேன். இந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சிட்டி சைடு உள்ளவங்களுக்கு பொருந்தும். நம்ம வில்லேஜ் சைடில் வந்து கொஞ்சம் இதுலேருந்து கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அங்கே எலக்ட்ரிஷியனுடைய காஸ்ட் வந்து டெய்லி பேசிஸ் ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மி. வாங்க நம்ம இப்போ ஒரு பாயிண்ட் ரேட்டு என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 108 ரூபீஸ் கொடுத்துருக்கேன். இந்த 108 ரூபீஸ் எப்படி அப்படின்னா, ஒரு லைட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு சுவிட்சிலிருந்து நம்ம லைட் மாட்டுற இடத்துக்கு இது வந்து ஒயரு போயிடணும். அதுதான் வந்து ஒரு பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் நியூட்ரலு 1.5 ஸ்கொயர் mm போட்டு அங்கே போயிடணும். சுவிட்சு கண்ட்ரோல் கொடுத்து நம்ம அந்த இடத்துக்கு போயிடணும். வித் பைப்புக்கு செப்பரேட்டாக கிடையாது. பைப் போட்டு ஃபேஸ் நியூட்ரல் இழுத்து கொண்டு போய் அந்த லைட் வர இடத்துல நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சுவிட்சில் கனெக்ட் பண்ணி இது ஒரு பாயிண்ட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 108 ரூபீஸு. பைப்புக்கு செப்பரேட்டாக வந்து நீங்கள் பில் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் பாயிண்ட்டு. இந்த ஃபேன் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் பாக்ஸில் வந்து சுவிட்சு, அதுலேருந்து ரெகுலேட்டர்லேருந்து ஃபேன் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம சீலிங்கில் ஃபேன் வரும். அந்த இடத்துக்கு வந்து ஃபேஸ் நியூட்ரல் போயிடணும். இதில் வந்து பைப் போட்டு அதில் வந்து 2 run 1.5 ஸ்கொயர் mm ஃபேஸ் நியூட்ரல் போயிடுச்சு. சுவிட்சு கண்ட்ரோலில் ஃபேனுக்கான இது ரெகுலேட்ரு, அதுலேருந்து 1.5 ஒயரு ப்ளஸ் பைப்பு இதெல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதுதான் ஒரு ஃபேன் பாயிண்ட்டு. அது வந்து 190 ரூபீஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு. 2-வே லைட் பாயிண்ட்டில் 2-வே லைட் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதில் 2-வே ஃபேன் பாயிண்ட் இருக்குது. 2-வேக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஃபீஸ்லாம் போடணும். எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வந்து 2-வே போதாங்க. அதுக்கு வந்துன்னா 240 ரூபீஸு. எலக்ட்ரிஷியனுக்கு இது கொஞ்சம் நல்லா புரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் 2-வே லைட் பண்ண என்னென்னு உங்களுக்கு தெளிவாக தெரியாது. அது எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப லென்த்தாக போகுது வீடியோ, அதனால் ஸ்டார்ட்டாக சொல்லிடுறேன். அடுத்தது வந்து 2-வே ஃபேன் பாயிண்ட்டு. 2-வேல ஃபேன் பாயிண்ட் இருக்குது. அதுக்கும் கிராஸ் பீஸ் போடணும். ஃபேன் பாயிண்ட்டுக்கும் லைட் பாயிண்ட்டுக்கு என்ன, 2-வே லைட் பாயிண்ட்டுக்கும் 2-வே ஃபேன் பாயிண்ட்டுக்கு என்னென்னா, இது 2-வே ஃபேன் பாயிண்டில் வந்து ரெகுலேட்டர் வரும். அதான் வந்து இது. 2-வே லைட் பாயிண்ட்டுக்கு 240 ரூபீஸு. 2-வே ஃபேன் பாயிண்ட்டுக்கு 260 ரூபீஸ். பெல் பாயிண்ட்டுக்கு 108 ரூபீஸ். அது ஒரு பாயிண்ட்டு மாரி தான், அதனால் வந்து 108 ரூபீஸு. கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணிங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேட் லைட் பாயிண்ட்டு. இந்த கேட் லைட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமன் போர்ட்டிகோவா அப்படிலாம் வந்து உள்ளே இருந்தால் நம்ம வந்து கேட்டுக்கு வந்து சர்க்கியூட்டு, நம்மளுடைய கண்ட்ரோல் சர்க்கியூட்டு பீஸுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப்படி சொல்கிறது கண்ட்ரோல் சர்க்கியூட்னால் சுவிட்சு போட்டால் நம்மளுக்கு லைட் எரியும். அதான் வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட்டு.
அந்த கண்ட்ரோல் சர்க்யூட் வந்து இங்கேருந்து நம்ம கேட்டுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 30 மீட்டருக்கு மேலே தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேட் லைட்டுக்கு நம்ம 300 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருக்கோம். அந்த 300 ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து 35 மீட்ரு அப்படி இருக்குன்னு அப்ராக்சிமேட்டில் நம்ம இது பண்ணியிருக்கோம். அதை தாண்டி அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். அதோட கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 15 மீட்டர் தான் அப்படின்னா அது ஒரு லைட் பாயிண்ட் கணக்குலேயே 180 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 ஆம்ஸு சுவிட்ச் சாக்கெட்டு பாயிண்ட்டுக்கு வந்தோன்னா 210 ருபீஸு. அது வந்து ஒரு பாக்ஸ்லேயே பக்கத்துலேயே வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்சும் ஒரு சாக்கெட்டு கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா வந்து 210 ருபீஸு. அதுக்கடுத்து 15 ஆம்ஸு சுவிட்ச் அண்ட் சாக்கெட்டு அதே சேம் தான். அது 5 ஆம்ஸில் இருக்கும், இது வந்து 15 ஆம்ஸில் இருக்கும், அவ்வளோதான். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்கும். அதனால் வந்து 240 ருபீஸ் வந்து இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஏசி சர்க்யூட் வித் பாயிண்ட்டு. ஏசி சர்க்யூட்னால் டிபியிலிருந்து நம்ம ரூமுக்கு வர சர்க்யூட்டு ப்ளஸ்ஸு நம்ம அந்த சர்க்யூட் வந்து சுவிட்சில் கொடுத்து சுவிட்சிலேருந்து அவுட் வந்து ஏசி பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு வந்து பாயிண்ட்னு சொல்லியிருக்கோம். அதை ஏசி சர்க்யூட் வித் பாயிண்ட்டு இதோடு சேர்த்து 1200. இதில் வந்து நீங்கள் டிபியில் உள்ள எம்சிபியும் கனெக்ட் பண்ணி கொடுத்துடணும். அதனால் 1200. அதே சேம் தான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஹீட்ரு சர்க்யூட்டு வித்து பாயிண்ட்டு அதே சேம் ப்ராசஸ் இதுக்கு ஒர்க். இது டிபிலேருந்து நம்மளுக்கு தேவையான இடத்துக்கு சுவிட்சு கண்ட்ரோல் உள்ள இடத்துக்கு வந்துடணும். அதிலேருந்து நம்ம வாட்டர் ஹீட் பாயிண்ட்டுக்கு போயிடணும். இது வந்து நம்ம 25 ஆம்ஸு எம்சிபியில் நம்ம கொடுத்துடணும். இது சேர்த்து தான் வந்து 1200 ருபீஸு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் சர்க்யூட்டு. இந்த ஏசி சர்க்யூட்டு வாட்டர் ஹீட் சர்க்யூட் வந்துச்சுன்னா பவர் சர்க்யூட் வரும். பவர் சர்க்யூட்னா என்ன அப்படின்னா 4 ஸ்கொயர் ஒயர் போட்டு நம்ம வந்து ஒயரிங் பண்ணால் வந்து அது பவர் சர்க்யூட்டு. அதனால் வந்து ஏசி சர்க்யூட் வித் பாயிண்ட்னா வந்து ஃபுல்லாகவே 4 ஸ்கொயர் செட் அது சர்க்யூட்டு. வாட்டர் ஹீட்டும் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்கொயர் தான் வந்து ஒயரிங் பண்ணோம். அதனால் வந்து பைப்லாம் போட்டு இந்த ஒயர் இழுத்து கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு 1200 ஏசிக்கும் வாட்டர் ஹீட்டருக்கும். அதுக்கு அடுத்து வந்து லைட்டிங் சர்க்யூட்டு அப்படி வந்து பார்த்திங்கன்னா பைப் போட்டு நம்ம 3 ரன் 2.5 ஸ்கொயர் அப்படி இல்லைன்னா ஃபேஸ் நியூட்ரல் 2.5 ஸ்கொயர் எர்த்து வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி போட்டுருக்கணும். அது வந்து 1 ஸ்கொயர் அது 1.5 ஸ்கொயர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பைப் போட்டு நம்ம டிபியிலேருந்து நம்ம ரூமுக்கு ஒரு சர்க்யூட்டு 2.5 லைட்டிங் சர்க்யூட் பாக்ஸுக்கு வந்து லைட்டிங் சர்க்யூட்டு கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து 450 ருபீஸ். அது எதை அடிப்படையில் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 15 மீட்டர்லேருந்து 20 மீட்டர் வரைக்கும் நம்ம எடுத்து நம்ம வந்து அதுக்கான ரன்னிங் மீட்டர் கால்குலேட் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து 2.5 ஸ்கொயர் அடுத்து பவர் சர்க்யூட்னால் வந்து 4 ஸ்கொயர் 2 ரன் 4 ஸ்கொயர் 1 ரன் 2.5 சர்க்யூட் போட்டுக்கலாம். 2.5 ஸ்கொயர் ஒயர் போட்டுக்கலாம். மொத்தத்துக்கு 3 ரன்னு வரணும். நம்ம வந்து டிவிலேருந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் கிச்சனில் இருக்கும் அப்படின்னா வாஷிங் மிஷின் இதுமாரி பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம பவர் சர்க்யூட்டு யூஸ் பண்ணுவோம். இது வந்து எம்சிபியில் டிபியில் சைடில் கொடுத்துடணும். அதுக்கு தான் வந்து சேர்த்து 550 ருபீஸ் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் சர்க்யூட் வந்து பார்த்திங்கன்னா 1800 ருபீஸ் வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணலாம். லாஸ்ட் டைமும் அதை தான் நம்ம கொடுத்துருந்தோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது இன்வெர்ட்டர் சர்க்யூட் என்பது எப்படின்னா டிபியிலேருந்து ரூமு டபுள் பெட்ரூம்னா 2 ரூமு ஹாலு கிச்சனு எல்லாத்துக்குமே வந்து எல்லா சுவிட்சு போர்டுக்கும் இது வந்து ஒரு ஃபேஸ் நியூட்ரல் ஒரே சர்க்யூட் வந்து லிங்க் ஆகி வந்துடணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1800 வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணலாம். 3 பெட்ரூமு 4 பெட்ரூமு அதுமாரி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செப்பரேட்டாக பிரிச்சிங்க 2 சர்க்யூட்டோ ஒரு 3 சர்க்யூட்டோ யூஸ் பண்ணிங்க. இது 2.5 யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 1.5 கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிபி ஃபிக்ஸிங். டிபி கன்சீல்டு இருக்குது, ஓப்பன் இருக்குது. மேக்ஸிமம் வந்து கன்சீல்டு தான் இருக்கும் வீட்டுக்கெலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் டிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1000 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க. சிங்கிள் ஃபேஸ் இருந்தால் ஒரு 800 வரைக்கும் சார்ஜ் பண்ணுங்க. ஏன் வந்து 3 ஃபேஸ்னால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது வந்து நிறையா வந்து உடைக்கிற மாரி இருக்கும். வால் சிப் பண்ணி உடச்சி எடுத்து நம்ம வந்து கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் 1000 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் லைன்னா இபி போஸ்ட்லேருந்து நம்மளுடைய இபி மீட்ரு நம்ம வீட்டில் உள்ள இபி மீட்டருக்கு சர்வீஸ் லைனு விற்று அந்த இபி மீட்டருடைய செட்டப்பு சுவிட்சுனா எம்சிபி போடுறாங்க. இப்போ அப்படி முன்னாடி வந்து ஹேண்டி டைப்பு சுவிட்சு போடுவாங்க. அது வரைக்கும் அந்த செட்டப் வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு 1800 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம்.
அந்த சர்வீஸ் கனெக்ஷன்ஸு ப்ளஸ்ஸு நம்ம சர்வீஸ் ஒயரு இபி போஸ்ட்லேருந்து இங்கே வந்துடணும். இதுக்கு வந்து 1800. இல்லை ஒன்லி வந்து சிங்கிள் பேஸ் சர்வீஸு, நாங்கள் வந்து ஒயர் மட்டும் இழுத்துட்டு இதுக்கு தனியாக நம்ம இபி சுவிட்சுக்கு வந்து தனியாக மீட்ரு மாட்டுறது, போர்டுக்கு வந்து தனியாக நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து சர்வீஸ் லைனு ப்ளஸ்ஸு அந்த இபி போர்டு, மெயின் போர்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு 1800. இது வந்து சிங்கிள் ஃபேஸுக்கு. 3 ஃபேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3000 ருபீஸு. இது வந்துன்னா 3 ரன்னு 4 ரன்னு ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து RYB, ரெட்டு எல்லோ ப்ளூ நியூட்ரல் பிளாக்கு ஒயர் வந்து இபி போஸ்ட்லேருந்து நம்மளுடைய இபி மீட்ருக்கு எங்கே இருக்கோ அந்த இபி மீட்ரு போர்டுக்கு வந்துடணும். இபி மீட்ரு போர்டு ரெடி பண்ணி நீங்கள் வந்து சர்வீஸ் லைன் இழுத்து கொடுக்குறதுக்கு தான் இந்த 3000 ருபீஸு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபீட் எர்த்து. நம்ம வந்து நார்மலாக சின்ன சின்ன வீடுங்க வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபீட்டு பைப்பை வந்து நீங்கள் சாதாரண கீழே அடித்து விட்ருங்க. அடித்து விட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். 500 வரைக்கும் தான் நீங்கள் சார்ஜ் பண்ணணும். கீழே அடித்து விட்டுட்டு இது பண்ணி எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஆக்கர் கொண்டு வந்து நீங்கள் ஆக்கர் போட்டு ஒரு 4 ஃபீட் வரைக்கும் நீங்கள் ஆக்கர் போட்டு நீங்கள் அதில் கறி உப்புலாம் போட்டு ரெடி பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ப்ராப்பர் எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் 1000 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஹவுஸ், சிட்டி சைடில் பெரிய பெரிய ஹவுஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஒயரிங் பண்ணும்போது 6 ஃபீட் 4 ஃபீட்லாம் வாங்க மாட்டாங்க. 6 ஃபீட்டு தான் மினிமம் வாங்குவாங்க. 6 ஃபீட் இருக்குது, அப்புறம் 10 ஃபீட் இருக்குது, 8 ஃபீட் இருக்குது. அதெல்லாம் பற்றி நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த 6 ஃபீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1800 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். இது வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் ஆக்கர் எடுத்து வந்து ஃபுல்லாக வந்து ஆக்கர் போட்டு சுற்றி 6 அடியும் வந்து சுற்றி மண்ணை எடுத்துகிட்டு உள்ளே வந்து பைப்பை 6 ஃபீட்டு பைப்பை ஃபுல்லாக உள்ளே வச்சு நீங்கள் வந்து கோல் சால்ட்டு இது வந்து நீங்கள் 1:3 லேயர் பை லேயராக போட்டு இடையில வந்து சாண்டு ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக வாட்டரை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எர்த்து வலி பக்கா கிடைக்கும். இதுமாரி ப்ராப்பர் எர்த்து போடுறதுக்கு 1800 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த லைட் ஃபிட்டிங்ஸு, ஃபேன் ஃபிட்டிங்ஸு, சாண்டிலரு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேட் லைட்டு, டிவி, வாட்டர் ஹீட்டரு, ஃபிக்ஸிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து வரும். அதுவும் 2 or 3 டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த வருஷத்துக்கான உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருவோம். இதை ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.